படம் எடுத்திருக்காங்க. புதுசாக சேர்ந்திருக்கிற ஹீரோயினையும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு குடும்பத்துடைய நிலைமை நல்லா சிறப்பாக அது கதையாக மெயின் கருவாக வச்சு நல்ல குடும்ப பங்கான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய சாங்ஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த படம் நல்லா ஒரு குடும்ப படமாகவும் ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு வந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு மன திருப்தியாகவும் படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. செகண்ட் ஹாப் இன்னும் அதிகமாக நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஒற்றுமையாக இருந்து இந்த கதையை நல்லா அருமையாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல குடும்ப பங்கான படம் தான் சார். இளையராஜா மியூசிக் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். நன்றி சார். படம் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் வந்திருக்காரு நடிக்க. நாங்கள் குடும்பத்தோட பார்க்க வந்திருக்கிறோம். ஹீரோனிக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருக்கு. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக வட்டி சம்பாதிக்கலான்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எப்பவுமே அவருடைய நடிப்பு நல்லா இருக்கும். ஹீரோயின் நடிப்பு நல்லா இருக்கு. புதிய ஹீரோயினுடைய நடிப்பு நல்லா இருக்கு. மற்ற நடிச்சிருக்கவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்களே கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா இருக்கு படம். இளையராஜா மியூசிக் சார் எப்பவுமே கேட்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. பாட்டு நல்லா இருக்கு. நிறைய பழைய பாடல்கள் வந்து ஒளிபரப்பிருக்காங்க. ஆமா, அது கேட்கும்போது அந்த பழைய ஞாபகங்களா வருது. இதுல அந்த படம் கேட்கும்போது சில டைம்ல எமோஷன் ஆயிடுது. அது கேட்கும்போது பழைய பாட்டுங்களை கேட்கும்போது நல்லா இருக்கு. தினசரி படம் பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். அதான் பணம் அலைகிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். நல்லா இருக்கும். இது நல்ல கருத்தான ஒரு படம் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவர் மியூசிக் எப்போதுமே நல்லா தான் இருக்கும். அவர் மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா அருமையாக போட்டிருக்காரு. அவர் இளையராஜா சாங் ஞாபகம் தான். வேற யாரும் சாங் வரும் படத்துல தான் கருத்து. அது பணம் போட்டு ஏமாறாதான்னு சொல்றாங்க. அது கரெக்டா இருக்கு. அது மாதிரி பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். அவர் ஸ்ரீகாந்த் இப்போ அவர் நல்லா நடிப்பாரு. நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வினோதினியோட ஸ்லோவா இல்லை வரணும். 2 வருஷம் படம் நல்லா இருக்கு. ஒன்றும் பார்க்குற அந்த அளவுக்கு ஸ்லோ கிடையாது. நல்லா அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. தினசரி படம் நான் எதிர்பார்க்காத ஒரு கதையாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ எங்களை மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது. நாங்களும் காசுன்னு ஓடுறோம். ஃபேமிலியை விட்டுறோம். தேவையில்லாத பெரிய பெரிய போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம் நினைக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் குடும்பத்துக்கும் டைம் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ஹீரோயின் சொல்ல முடியல. அவங்க ஒரு ஃப்ரேம்லேயும் சூப்பராக இருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லேயும் ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அந்த ட்ரோல் பண்ணதெல்லாம் பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியா இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போ என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து எனக்கு இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறைய வரணும். அப்புறம் சிலவங்களாம் எமோஷனல் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லாரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்க வெளியில காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஐ saw like one person, he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு எங்களுடைய எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட்ல அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஐ started seeing him, I started crying. எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவர் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இது இப்படிதான் இருக்கணும் நம்ம சொல்லிட்டு அது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்றாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும். ஏன்னா எனக்கு இப்படிலாம் பார்த்து எல்லாரும் திருந்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பணத்துக்கு பின்னாடியே போடுறவங்கலாம் இப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்க ஃபேமிலி பாருங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாலும் எனக்கு ஐ மூவ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைங்க, அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸ்ல இப்போ என்கேஜா இருக்காரு. ஹைதராபாத்ல ஃபுல் ஷூட்டிங்ல இருக்காரு. Then he's doing some business in Dubai. So I was always in Dubai. கேட்குறப்பெல்லாம் அவர் துபாயில் தான் இருக்காரு. அவர் உண்மையாக துபாயில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை.
ஸோ நாங்கள் பார்த்து செக் பண்ண வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு. இப்போ நிறைய ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ எங்களுக்காக தனியாலாம் பண்ணிட்டு சன் இதில் கூட வந்து வணக்கம் தமிழ்ல போய் பண்ணார் எங்களுக்காக. அப்புறம் அன்னைக்கு இதுக்கு வந்து வரக்கு இஸ் ஆல்மோஸ்ட் ப்ளஸ் இதுக்கு என்னன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழில் அன்னைக்கு ஹெல்டப் ஆயிட்டாராங்க, அதனால வர முடியல. ஸோ நேற்று இயக்குனர் வந்து இதே இடத்துல படம் பார்த்துருக்காரு, அவரும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மேடம் கிட்ட நாங்கள் பேசுறது இல்லை அப்படின்ட்டு. அவரு வந்து ஏன்னா நாங்க இந்த ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப மாசமா. ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர்னால பண்ண முடியல, அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணேன். ஸோ அதுல வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து ஹீரோயின் வந்து வேற மாத்தணும் நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டே வந்து நான் அவரை செலக்ட் பண்ணதுங்க. நான் ப்ரொடியூசரா வந்து நான் வந்து நிறைய பேர் கதை சொல்றாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands of people கியூல நிக்கிறாங்க என்கிட்ட கதை சொல்லிட்டு they want to do a மூவி. அப்படி இருக்கப்போ நான் பிக் பண்றவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சொன்னாரு, அந்த கதையில எனக்கு பிடிச்சிருந்து எடுத்தோம், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் நாட் எ அவருக்கு வந்து நடுவில் ஒர்க் வேலை வந்துச்சு, இந்த காட்டு பெஸ்ட் ஆஃபரா வந்துருச்சுனால அவர் போயிட்டாரு பிகாஸ் ஆஃப் மணி. அது எங்களுக்கு வந்து நான் முடிச்சாகணும். ஒருத்தவங்க யாரையுமே நம்பி லைஃப் இல்லையே, ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படி போயிட்டே இருக்கிறது தானே லைஃப். ஸோ அதனால அவர் முடிச்சுட்டு நான் வேற ஒரு டிரெக்டர் வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன். அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. புரியலைங்க. யார் கேட்டா? அவர் கேட்டா நீங்க கேட்டீங்களா? இல்ல அவரு வச்சிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலா இந்த மூவியே வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஹாஃப்ல வந்து ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சென்ட்ரிக்கா மாத்திட்டோம். ஸோ அது வந்து ஸ்ரீகாந்த் அவர் பண்ணோன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாரும் கூட சொல்லிடுறாங்க கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போறேன்னு. I'm not worried about that. லைக் என்னோட நெக்ஸ்ட் மூவில ஆக்ஷன் மூவி நான் தான் ஃபுல்லா பண்றேன், அது ஒன்றும் இது இல்லை. ஸோ இந்த மூவில வந்து ஐ கேவ் ஸ்பேஸ் டு த ஹீரோ டு ஒர்க். அதுதான் யார் கூட இல்ல, அது வந்து நாங்க பேசினப்பதான் தெரியும். அது எங்களுக்கு யாருக்குமே சண்டை இல்லைங்க. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம எல்லாம் எப்படிங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் a big deal.